Good morning, students. Last class studied the biodiversity, habitat, unicellular organisms, and multicellular organisms. Biodiversity, variety of living organism. Habitat, living place of an organisms. Unicellular organisms is made up of single cells, and multicellular organisms is made up of many cells. Okay. Then today we are going to adaptations in animals. Okay. So adaptations meanings it is able to adjust to the conditions of a particular environment. இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு பேர் அடாப்டேஷன்ஸ். ஓகே. So living things can survive in a particular habitat of its body is adapted to conditions of that habitat. Okay. So adjust to the different conditions and to meet different situations. ஸோ இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அடாப்டேஷன். ஓகே. ஸோ the presence of specific body features for the certain habitats which enable a plant or an animal to live in particular habitat is called as adaptations. Okay. ஸோ தன்னை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் adaptations. Okay. The fish live either in fresh water or marine waters. Okay. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் மீனிங்ஸ் வந்து நல்ல தண்ணி. ஓகே. ஸோ அதான் குட் வாட்டர்ஸ். அது மெரெயின் வாட்டர் அப்படின்றது சால்ட் வாட்டர் இல்லாட்டி சீ வாட்டர்ஸ். ஓகே. உப்பு தண்ணி அப்படின்னு. ஓகே. ஸோ அக்வாட்டிக் லைஃப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அனிமல்ஸ் வந்து வாட்டரில் வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் மீன்ஸ் என்னது வாட்டர்ஸ். ஓகே. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட அடாப்டேஷன் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். த ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 3 ஹெட்டு, ட்ரங்க்கு அண்டு டெய்ல்ஸ். ஓகே. இதனோட ஷேப் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஷேப். ஓகே. இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஷேப் தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா ஸோ மூவ் த்ரூ த வாட்டர் ஈஸிலி. ஸோ வாட்டரில் வந்து மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஸ்ட்ரீம் லைன் பாடி ஷேப்பிங் தான் இருக்குது அப்படின்னா. ஓகே. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஹாவ் ஸ்பெஷல் ஆர்கன் ஹில்ஸ். அந்த ஹில்ஸ் வழியாக தான் என்னென்னு கேட்டேன்னா அந்த ஃபிஷ் வந்து ரெஸ்பைர் பண்ணுது. ஓகே. ஸோ அப்சார்ப் ஆக்சிஜன் டிசால்வ்டு இன் வாட்டர்ஸ். ஓகே. வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து அப்சார்ப் பண்ணி ரெஸ்பைர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இட் இஸ் அடாப்டட் டு ப்ரீத் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் இருக்கிறனால ஸோ கில்ஸ் வழியாக த்ரூ பண்ணுது, ரெஸ்பைர் பண்ணுது அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் ஹேவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ். அதே மாதிரி ஃபிஷ்ஷுன்னு பார்த்துட்டோம்னா ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேல்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால் ப்ரொடெக்ட் த பாடி. ஓகே. ஸோ நம்மளுக்கு எப்படி ஸ்கின் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் த பாடி. ஓகே. த ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்விம்மிங். ஓகே. ஸ்விம்மிங்னா நீந்துருது. ஸோ அந்த ஃபின்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபின்ஸ் தான் என்னென்னு கேட்டேன்னா அந்த வாட்டரில் வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. தென் த ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ராங் டெய்ல் பின். அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன கேட்டேன்னா இந்த டெய்ல் பின் இருக்கும். ஓகே. இந்த டெய்ல் பின்னை வச்சு தான் என்னென்னு கேட்டேன்னா ஸோ வால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால் பகுதியை வச்சு தான் என்னென்னு கேட்டேன்னா அந்த டேரக்ஷனவே சேஞ்ச் பண்ணக்கூடிய என்னது கெப்பாசிட்டி அந்த டெய்ல் பின்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பாடி பேலன்ஸ் இன்ஸ் வாட்டர்ஸ். ஓகே. பாடி வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டெய்ல் பின் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்னு எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட் ஆம்பிஃபியன்ஸ். ஓகே. ஆம்பிஃபியன்ஸ் வந்து டூயல் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. ஒய் டூயல் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டோன்னா ஸோ லிவிங் போத் இன் வாட்டர் அண்ட் லேண்டு. வாட்டர்லேயும் வாழும் அதே மாதிரி நிலத்துலேயும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து பாயில்க்ளோதெர்மிக் அனிமல் அப்படின்னா பாயில்க்ளோதெர்மிக் அனிமல்னால் வேறு ஒன்று கிடையாது. பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அதாவது இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதனோட பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பண்ணுறது பேர் தான் பாயில்க்ளோதெர்மிக் அனிமல்ஸ். ஓகே. அதே மாதிரி த பாடி ஹாவ் ஹெட் அண்டு ட்ரங்க். ஓகே. 2 pairs of limbs இருக்குது. இங்கே 1 pair of limbs, இங்கே another pair of limbs. ஓகே. ஸோ இந்த டூரிங் த லார்வல் ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். என்ன லார்வா? டேட்போல் லார்வா. இதை பார்க்கல இந்த டேட்போல் லார்வா யார் மாதிரியே இருக்குன்னா ஃபிஷ்ஷோட ஷேப் எப்படி இருக்குது, ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும் இந்த டேட்போல் லார்வா. ஓகே. ஸோ அந்த டேட்போல் லார்வா ஸ்டேஜில் வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்கும்போது கில்ஸ் வழியாக என்னது ரெஸ்பிரேட் பண்ணுது. அதே மெச்சூர் ஆகி அடல்ட் ஆகும்போது ரெஸ்பிரேட் த்ரூ த ஸ்கின், லங்ஸ் அண்டு ஃபக்கோஃபரஞ்சியல் ரீஜியன் மூலமாக என்னது ரெஸ்பிரேட் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட்டு லிசார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லிசார்டுக்கு வந்து ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ் தட் ஆர் யூஸ்வலி டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் ஸ்னேக்ஸ்
okay, by the position of the leg and movable eyelids and external eye openings. okay, ரெப்டைல்ஸ் அப்படின்னு ஊர்வனை. ரெப்டைல்ஸ் என்னது? ஊர்வனை. எந்தெந்த அனிமல்ஸ்லாம் ஊர்ந்து போகுதோ அது எல்லாமே ரெப்டைல்ஸோட சேர்ந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி மூவபிள் ஐலட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ். இயரில் என்னது? எக்ஸ்டர்னல் இயர் வந்து அவுட் சைடில் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ். அதே மாதிரி அந்த ஐலிட்ஸ் இருக்குல்லையே அதெல்லாம் மூவபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி inhabit warm regions and most lizard and quadrupedals and have powerful limb. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து வார்ம் ரீஜியனில் இருக்கும். இன்ஹேபிட் வார்ம் ரீஜியன் அண்ட் குவாட்ரிபெடல் வேறு ஒன்று வாக் வித் 4 legs. ஓகே, அதாவது 4 காலை வச்சு நடக்கக்கூடிய அண்ட் ஹேவ் எ பவர்ஃபுல் லிம்ப். ஓகே, அதனோட கால் வந்து எப்படிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சம் லிசார்ட் ஆர் ஏபிள் டு ரன் பைபிடேலியஸ் அப்படின்னா ஸோ அது வாக் வித் 2 legs. ஓகேவா? ஸோ இன் திஸ் லிசார்ட் த டெய்ல் இஸ் கெல்ட் அவுட் பேக்வேர்டு அண்டு அது அப்போர்டு ஆக்ட் அஸ் எ கவுண்டர் வெயிட். ஓகே, கவுண்டர் வெயிட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனோட வால் பகுதி என்னன்னு கேட்டால் முழு அந்த பள்ளியோட மொத்த உடல் எடையும் தாங்குகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சம் லிசார்டு. ஓகே, ஸோ அந்த வாலானது முழு உடல் எடையே தாங்கும் வகையில் பின்னோக்கியும் அண்டு மேல் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் பேக்வேர்டு அண்டு அப்போர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து some lizard have the capacity to rotate the head around the head joint. அதே மாதிரி ஒரு சில பல்லிகள் வந்து தலையை வந்து முழுமையாக அப்படியே சுற்றுமா, ரொட்டேட் பண்ணுமா. ஓகே, ஸோ ரொட்டேட் த ஹெட். ஓகே, அரவுண்ட் த ஹெட் ஜாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தே ப்ரீத் த்ரூ த லங்ஸ். ஓகே, இது எதன் வழியாக ப்ரீத் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லங்ஸ். ஓகே, ஸோ இன்ஹேல் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேல் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ அதான் த ப்ரீத் த்ரூ த லங்ஸ். லங்ஸ் அப்படின்றது நுரையீரல். ஓகேவா? த நெக்ஸ்ட் most lizard eat a variety of insect like mosquito, cockroach with sharp projection and the tongue adapted for cropping and cool drinks. Okay, so ஒரு சில lizard most lizard வந்து எதை சாப்பிடும்? ஈட் வெரைட்டி ஆஃப் இன்செக்ட், பூச்சிகள் அண்ட் மஸ்கிட்டோ, அதே மாதிரி காக்ரோச், கரப்பான்பூச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடிய லிசார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அதனோட டங்க் அடாப்டட் ஃபார் கிராப்பிங் அண்ட் அதனோட டங்க் வந்து எப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கி டங்க், அதாவது ஒட்டும் தன்மை உள்ள டங்கு. ஸோ ஈஸியாக அப்படியே நாக்கை வந்து வெளியில் நீட்டும் போது அதனோட சாப்பிடக்கூடிய பொருள் இன்செக்டோ இல்லை காக்ரோச்சோ இல்லை மஸ்கிட்டோ வந்து அந்த டங்கில் வந்து ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுதான் அடாப்டடு. ஓகே, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பற்களில், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டிக்கி டங்க் வந்து அப்படியே அதனோட சாப்பிட்ற சாப்பாடை வந்து அப்படியே இழுத்துக்கிறோம், அதை ஒட்டிக்கிறோம் ஸ்டிக்கி டங்க். ஓகே, அதனோட பவர்ஃபுல். ஓகே, சம் லிசார்டு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைனோசர்ஸ் அப்படின்னு, டைனோசர்ஸ் வந்து பெரிய அனிமல்மாக இருக்கும். ஆனால் ரெப்டைல் இனத்தோடு தான் சேர்ந்தது, அந்த பல்லி இனம் தான். ஓகே, டைனோசர் அப்படின்றது பல்லி இனம். ஓகே, ஸோ வெப் இன் டோஸ் அண்ட் ஃபியூ லிசார்ட் ஆர் ஏபிள் டு கிளைட் அண்ட் பாராசூட் த ஏர் அண்ட் மேக் சேஃப் லேண்டிங்ஸ். ஓகே, ஒரு சில பல்லிகள் அப்படிங்கிற பறக்கும் தன்மை இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பாராசூட் த ஏர். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா அதே மாதிரி அது தரை இறங்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ சேஃப் லேண்டிங்ஸ், அதாவது லேண்டிங், அதாவது தரை இறங்குக்கு சேஃபாக அதனோட பாடி வந்து அடாப்டடாக இருக்கும். ஓகே, டைனோசர் அப்படின்றது பல்லி இனத்தை சேர்ந்தது, ரெப்டைல்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி விரல் அந்த வெப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி இதுக்கு பேர் தான் டோஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது? டோஸ் அண்டு வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் அது ஸ்ட்ரீம்லைன் பாடி. ஸோ கவர்டு பை ஃபெதர்ஸ்ன்றது என்னது? இறகுகள் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அது த பாடி ஸோ ப்ரொவைட்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர்ஸ். ஓகே, அது இப்படி இருக்கிறதுனால தான் ஸோ காற்றில் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ஸோ ஹேவ் பீக் இன்ஸ்டெட் ஆஃப் த மவுத், அந்த மவுத்துக்கு பதிலாக தான் அந்த பீக்குன்றது அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ப்ரீத் த்ரூ த லங்ஸ். ஸோ இது எதன் வழியாக ப்ரீத் பண்ணுதுன்னா லங்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணுது. அதே மாதிரி ஃபேர் ஆஃப் விங்ஸ் தர் மாடிஃபைடு த 4 limbs. அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த எப்படி சொல்கிறது, ரெக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த. ஓகே, ஸோ அது வந்து அந்த இறக்கைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எதோட மாடிஃபிகேஷனாக 4 limbs. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 limbs அப்படின்றது முன்னங்கால், 4 limbsன்றது முன்னங்கால், ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்றது பின்னங்கால். அந்த முன்னங்கால் தான் என்னவா மாடிஃபைடாக இருக்குன்னா விங்ஸாக மாடிஃபைடாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதனோட வெயிட் வந்து ஹாலோ அண்டு லைட் போன்ஸாக இருக்கிறனால தான் அது அட்மாஸ்பியர் ஃப்ளே பண்ண முடியுது. ஓகே,
The birds fly and however they can also hop, move, run and etc. So ground and they birds fills on the branches of a tree with the help of a pair and cloud feet. ஸோ அந்த கால்கள் இருக்குல்லையே அந்த கிளவுடு ஃபீட் இந்த மாதிரி கிளவுடு ஃபீட். ஸோ அந்த கிளவுடு ஃபீட் இருக்கிறனால தான் ஸோ அந்த ப்ரான்ச்சஸ் ஆகி மரத்தில் போய் உட்கார முடியுது. ஓகே, அதே மாதிரி ஹோப், மூவ் அண்டு ரன், நடக்கவோ இல்லை ஓடவோ ஸோ பறக்கவோ ஸோ அதனால் முடியுது. ஓகே, அது மெயின் என்னென்னு கேட்டால் ஹாலோ அண்டு லைட் போன்ஸ். அதனோட போன்ஸ்லாம் என்னது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த போன்ஸ் எல்லாமே போன்ஸ் இஸ் பில்டு வித் த ஏர். ஓகே, அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா லைட் போன்ஸ். ஓகே, the tail of the bird helps to control the direction of the movements. ஓகே, அதே மாதிரி அந்த பேர்டில் இருக்கக்கூடிய வால் பகுதி. ஓகே, ஸோ அந்த வால் பகுதி இருக்கிறதுனால தான் என்னது அந்த டேரெக்ஷனவே மூவ் பண்ணக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் சைடு போச்சு அப்படின்னா வெஸ்ட் சைடு போகணும்னா ஸோ அந்த மூவ் பண்ணுறதுக்கு அந்த டேரெக்ஷனே மூவ் பண்ணுறதுக்கு இந்த டெயில் எப்படி இந்த ஃபிஷ்ஷில் இந்த டெயில் பின் இருக்கோ ஸோ அதே மாதிரி பேர்ட்ஸில் அந்த டெயில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதே மாதிரி they have strong chest muscles with help them withstand the pressure of the air while flapping their wings during the flight. ஸோ அதனோட போன்ஸில் வந்து என்னது போன்ஸ் இஸ் பில்டு வித் ஏர், அதான் ஹாலோ அண்டு லைட் போன்ஸ். ஸோ அது இருக்கிறனால தான் ஸோ அது வந்து என்னது ஏரில் வந்து ஃப்ளை பண்ண முடியுது, பறக்க முடியுது. ஸோ அட் த டைம் பேர்ட்ஸ் அண்ட் see one object with one eye and another object with the other eye. ஓகே, ஸோ அதனால தான் பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரே ஒரு அப்ஜெக்ட் மட்டும் தான் 2 கண்ணால் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் பட் பேர்ட்ஸ் அப்படி கிடையாது. 2 ஐஸ் இருக்குது, அதில் ஒரு கண்ணால் ஒரு பொருளை பார்க்கணும், அதே மாதிரி இன்னொரு கண்ணால் இன்னொரு வேறு பொருள். ஸோ அட் அ டயத்தில் 2 பொருளை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பேர்ட்ஸுக்கு இருக்குது. அதனால தான் பைனாக்குலர் விஷன்ஸ். ஓகே, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அனிமல் சேஞ்சஸ் த லொக்கேஷன் அஸ் சீசன் சேஞ்சஸ். அனிமல்ஸ் வந்து இடத்த வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எதுக்கு ஏற்ற மாதிரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அது விண்டராக இருக்கலாம், சம்மராக இருக்கலாம், அதே மாதிரி ரெய்னிங் சீசனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது மைக்ரேஷன். ஓகே, மைக்ரேஷன் அது மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு சான்ச்சுரிஸ் ஆர் லொக்கேட்டட் வேடந்தாங்கல் அண்டு கோடியக்கரை அண்டு என்னது கூந்தன்குளம்ஸ். ஓகே, ஸோ மெனி பேர்ட்ஸ் ஃப்ரம் ஓகே நிறையா பேர்ட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்துலாம் வரும். ஓகே, அதாவது சைபீரியா அண்டு ருஷ்யா மைக்ரேட் டு வேடந்தாங்கல். ஓகே, ஃபாரினில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா மைக்ரேட் ஆகி வேடந்தாங்கலுக்கு வரும். ஸோ அதே மாதிரி டூரிங் சம்மர்ஸ் அண்ட் ட்ராப் கண்டிஷன்ஸ் பேட் ஃப்ரம் அவர் கண்ட்ரி மைக்ரேட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ மைக்ரேஷன் என்னது அங்கே அந்த சம்மர் சீசன் பிடிக்கல அப்படின்னா ஸோ இடத்த வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். தீஸ் பேர்ட்ஸ் ஆர் கால்டு என்னது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஓகே, ஸோ அதான். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஸோ கேமல் அப்படின்றது வந்து ஒட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேமல் லிவ்ஸ் இன் த ஹாட் டெசர்ட். ஓகே, வாட்டர் இஸ் ஸ்கார்சிட்டின்னு அது வாட்டர் வந்து கிடைக்காது, குறைவாக தான் இருக்கும். ஸோ கேமல் லிவ்ஸ் என்னது டெசர்ட் ரீஜனில் தான் வரும். அதனால தான் கேமலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு அடாப்டேஷன் தான். ஓகே, அதாவது இது அப்போ இதுக்கு எப்படி வாட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மெட்டபாலிசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெட்டபாலிசம் மூலமாக நடக்கக்கூடிய அந்த வாட்டரை வச்சு தான் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கேமல் இஸ் ஏபிள் டு சர்வைவ் இன் டெசர்ட் பிகாஸ் த ஃபாலோயிங். ஸோ எதனால கேமல் வந்து டெசர்ட் ரீஜனில் வந்து சர்வை பண்ணுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ அடாப்டடாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஸோ த கேமல் ஹேஸ் a long leg which help to keep its body away from the hot sand and desert. ஓகே, ஸோ அதனோட கால் வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுச்சுன்னா அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாட் சேண்ட் அந்த அந்த சூடான மணலுக்கு ஏற்ற மாதிரி அதனோட லெக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தானே அது அதான் உடலை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி. த கேமல் கேன் ட்ரிங்க் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் அண்ட் ஸ்டோர் இட்ஸ் பாடிஸ். ஓகே, எப்போல்லாம் நீர் அதிகமாக கிடைக்குதோ ஸோ அந்த டயத்தில் வந்து அதிகமாக நீரை வந்து குடிச்சிடும். ஓகேவா, ஸோ அது குடிச்சிட்டு வந்து அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸ்டோர் எங்கே பண்ணி வைக்கணும் ஸோ திஸ் பிளேஸ். ஓகே, அதான் கம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து தி கேமல்ஸ் பாடி இஸ் அடாப்டட் டு சேவ் வாட்டர். ஸோ எப்படி கேமல்ஸோட உடம்பு வந்து எப்படி வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா தி கேமல் பாசஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின்ஸ். அதே மாதிரி கேமல் வந்து என்ன செய்யும் கேட்டேன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் தான் பாஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின்னா அப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நீர் வெளியேறுது, அப்போ வாட்டர் வந்து சேவ் ஆகுது. இட்ஸ் டங்க் இஸ் ட்ரை அண்ட் இட் இஸ் நாட் ஸ்வெட். அதே மாதிரி வந்து இது வேர்வை இருக்காது, இட் இஸ் நாட் ஸ்வெட். ஓகேவா,
ஒட்டகம் ஓகே. ஸோ சின்ஸ் a camel loses very little water from its body. ஓகே, அந்த கேமல் வந்து என்னென்னு கேட்டோம், வெரி வெரி லிட்டில் வாட்டர்ஸ் மட்டும்தான் லாஸ் ஆகுது, கொஞ்சம் வாட்டர் தான் அது உடம்புல இருந்து லாஸ் ஆகுது. ஸோ இட் கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின், அதே மாதிரி டஸ் நாட் ஸ்வெட், அதே மாதிரி வந்து வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பாடி வந்து லாஸஸ் ஆகுறனால ஸோ ரொம்ப நாளைக்கு அதனோட வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிது. ஸோ வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த கேமல் கம்ப் அப்படின்றது திமில் பகுதி, இந்த திமில் பகுதி. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபேட் ஸ்டோர். ஓகே, கொழுப்பு. ஓகே, ஸோ கொழுப்பு வந்து இங்கே சேமிச்சு வைக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் கேமல்ஸ் கேன் பிரேக் டவுன் ஸ்டோர்டு ஃபேட் ஃபார் நரிஷ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த கம்பில் வந்து இந்த ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால எப்போயெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ ஸோ அப்போயெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா ஸோ பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதாவது பிரேக் டவுன் ஸ்டோர்டு ஃபேட் ஃபார் நரிஷ்மெண்ட், அந்த பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதிலிருந்து எனர்ஜி வந்து இந்த ஒட்டகம் வந்து எடுத்துக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் குளுக்கோஸ் தேவைப்படுதோ ஸோ அப்போ அந்த கிளைகோஜன் வந்து உடஞ்சி நம்மளுக்கு குளுக்கோஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் அதே மாதிரி தான் ஃபேட் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஓகே, நம்மளுக்கு எப்போ இன் கேஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் எப்போ நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ எல்லாம் அந்த ஃபேட் வந்து உடஞ்சி நம்மளுக்கு தேவையான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி கேமல் கேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட். With the help of it walk easily on soft sand. This is called a chip of the desert. ஓகே, அதே மாதிரி அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டேன்னா ஸோ அந்த கால் அப்படின்னா மண்ணில் நடக்கக்கூடிய அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால அந்த நடக்கும் தன்மை நல்லா நடக்கும் தன்மை அதான் விச் ஹெல்ப்ஸ் இட் வாக் ஈஸிலி ஆன் த சாஃப்ட் சேண்ட். ஸோ அந்த மாதிரி அந்த லெக் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அதனால தான் அந்த சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னாவே கேமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி கேமல் ஹேஸ் எ லாங் ஐ லேசஸ் அண்ட் ஹேர்ஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ப்ளோவிங் டஸ்ட்டு. ப்ளோவிங் டஸ்ட்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அங்கே ஒன்லி ஃபுல்லாக சாண்ட் மணல் தானே இருக்குது. ஸோ அப்போ காற்று அடிக்கும் போது அந்த மண் வந்து அந்த கண்ணுக்கோ இல்லை காதுக்கோ போகாத அளவுக்கு அதனோட ஐலேஸும் ஹேர்ஸும் இருக்குமா. ஸோ டு ப்ரொடெக்ட் த ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ஃப்ளோவிங் டஸ்ட். அங்கே உள்ள காற்று இப்போ புயல் வேகமாக அடிக்குதுன்னா அந்த மண் வந்து கண்ணுக்குள்ளேயோ காதுக்குள்ளேயோ போகாத அளவுக்கு அதனோட ஐலேஸும் ஹேர்ஸ் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அதனால் அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இட் ஹேண்ட் கீப் இட் நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ்டு டு அவாய்ட் டஸ்ட் டூரிங் த சாண்ட் ஸ்டோன்ஸ் இன் த டெசர்ட். அதே மாதிரி அந்த நாக்கு துவாரங்கள் இருக்கு, நாக்கு துவாரம் கிடையாது, நாசி துவாரங்கள், இந்த மூக்கு துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூக்கு துவாரங்கள் வந்து தூசி உள்ளே போகாத அளவுக்கு எப்படி இருக்கும், அது க்ளோஸ்டு டைப்பில் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மூக்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோஸில் அந்த நாஸ்ட்ரில்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹேர் இருக்கும். ஓகேவா, அந்த ஹேர் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டேன்னா டஸ்ட்டு வந்து மூக்குக்குள்ளே போகாத அளவுக்கு தான் அந்த ஹேர் இருக்கும். அதே மாதிரி நம்ம காதுக்குள்ளேயும் ஹேர் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த டஸ்ட்டு வந்து காதுக்குள்ளே போகாத அளவுக்கு இந்த வந்து என்னது அந்த டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணும் அந்த ஹேர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காதுக்குள்ளேயும் ஹேர் இருக்கும், அதே மாதிரி நம்ம மூக்குக்குள்ளேயும் ஹேர் இருக்கும். அதே மாதிரி நம்ம கண் இருக்குல்லையே ஐலேஸும் ப்ரொடக்ட்டு தான் ஐஸ்மா. ஃபார் எக்ஸாம்பிள் பழத்தை காற்று அடிக்குது, தூசி வருது, ஆட்டோமேட்டிக்காக நீ கண்ணை க்ளோஸ் பண்ணிடு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ எல்லாமே ஒரு அடாப்டேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹைப்பர்னேஷன் அப்படின்னு எஸ்டிவேஷன். ஓகே, அதே மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெண்டிங் வின்டர் சீசன் இன் நார்மல் கண்டிஷன்ஸ். அதனோட ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதனோட ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டேன்னா ஸோ வின்டர் சீசனில் ஸோ வின்டர் ஸ்லீப். அதான் அதனால் வின்டர் ஸ்லீப்னு என்னது, அந்த டயத்தில் அது ஃபுல் அண்ட் என்ன செய்யணும், தூங்கிக்கிட்டே இருக்குமா. அது பேர் தான் என்னன்னு கேட்டேன்னா அதாவது அந்த எப்படி சொல்கிறது, குளிரை தவிக்கிறக்கா ஐ மீன்ஸ் அப்படின்னு கூலிங் அது வந்து அந்த காலத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து தூங்கிக்கிட்டே இருக்குமா, வெளியில் வராத அளவுக்கு. ஸோ அதுதான் என்னென்னு கேட்டேன்னா ஹைப்பர்னேஷன், அதான் குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன, அது அதிகப்படியான அந்த குளிரை அந்த கூலிங்கை தாங்க முடியாமல், இப்போ தாங்க முடியும்னா அது தவிர்க்கிறது. அப்போ தவிர்க்கணும்னா என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா ஸோ தூங்குறது, அதான் குளிர்கால உறக்கம் ஹைப்பர்னேஷன். ஓகே, ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து டர்டைல், ஆமை. ஓகேவா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து எஸ்டிவேஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வெப்பத்தை ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக ஸோ எப்போ தூங்குதுன்னா சம்மரில் தூங்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேல்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஹைப்பர்னேஷன்றது குளிர்கால உறக்கம், குளிர்காலத்தை தவிர்க்கிறதுக்காக ஸோ அது குளிர்காலத்தில் தூங்குது. இது வந்து என்னென்னு கேட்டேன்னா வெப்பத்தை ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக சம்மரில் தூங்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்னேல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்னேல்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதான் டார்டைல்ஸ், ஆமெக்ஸ், இது வந்து ஸ்னேல்ஸ். ஓகே, இது வந்து வின்டர் ஸ்லிப், இது வந்து சம்மர் ஸ்லிப். ஓகே தென் ஸோ அதே மாதிரி
Kangaroo rat does not drink water at all. It obtains the required water from seeds it eats. ஓகே, கங்காரு எலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்பயுமே வந்து என்னது, டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டரை எடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி மீன்ஸ் அதுக்கு வாட்டர் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது சாப்பிட்ற சாப்பாட்டிலே இருந்து நீரை உருவாக்கிக்கிறோமா. ஓகே, அதான் இட் அப்டைன்ஸ் ரெக்கவர்டு வாட்டர் ஃப்ரம் த சீட் இட் இட்ஸ். அது சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்தே நீரை உருவாக்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி அந்த அட்ஜஸ்ட்டு தான் என்னது அடாப்டேஷன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து அடாப்டேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ். என்னென்ன அனிமல்ஸ்லாம் எப்படிலாம் அடாப்ட் ஆகிருக்கு, அதோட ஹேபிட்டட் அண்ட் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து போலார் பியர்ஸ். ஓகே, அதான் கரடி அப்படின்னு, துருவ கரடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எங்கே வாழும் ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேபிட்டட் என்ன மிஸ் சொன்னேன், லிவிங் பிளேஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அது எந்த இடத்துல வாழுதோ அதுக்கு பேர் தான் என்னது ஹேபிட்டட், வாழும் பகுதி. ஓகே, போலார் பியர் எங்கே வாழும்னா போலார் ரீஜன். ஓகே, இதுக்கு என்ன அடாப்ட் ஆகிருக்கு, அந்த போலார் ரீஜனில் வாழ்றது. ஸோ அப்போ அதனோட பாடி வந்து எப்படி அடாப்டட் ஆகிருக்கு அப்படின்னா, திக் ஸ்கின் ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஒயிட் ஃபர்ஸ். ஓகே, அதை அந்த குளிரை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஸ்கின்னுக்கு இருக்குது. அப்படின்னு என்னது திக் ஸ்கின், அதாவது தடிமனான தோல். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வெண்மையான என்னது உரோமங்கள். ஓகே, ஃபர் மீன்ஸ் என்னது உரோமங்கள். ஓகே, பென்குயின் அதே மாதிரி பென்குயின் அது ஹேபிட்டட் பிளேஸ் வந்து போலார் ரீஜியன்ஸ். ஸோ பேடில் டு ஸ்விம்ஸ் வாக் வித் 2 legs. ஓகே, ஸோ நீந்துவதற்கான அந்த பேடில் என்னது துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த நீந்துவதற்கான துடுப்புகளும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு என்னது 2 கால்களும் அடாப்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பென்குயின் வந்து என்னது நீந்துமா. ஸோ அதை பேடில் டு ஸ்விம். ஓகே, மவுண்டைன் கோட் அப்படின்னு என்னென்னு கேட்டேன்னா வரையாடு அப்படின்னு, அதாவது மலையில் வாழக்கூடிய கோட், மலையில் வாழக்கூடிய ஆடு மவுண்டைன் கோட். ஸோ மவுண்டைன்ஸ் அப்படின்னா மலைப்பகுதியில் வாழக்கூடிய இது. ஓகே, இதனோட அடாப்டட் பார்த்தோம்னு கேட்டேன்னா ஸ்ட்ராங் ஹூஸ் ஃபார் ரன்னிங், லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்டு. அதே மாதிரி ஓடுவதற்கான என்னது அந்த ஹூஸ், அந்த வலுவான ஹூஸ். ஓகே, ஸ்ட்ராங் குளம்ஸ், அதாவது குழம்புகள் அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி அதனோட குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக அதனோட ஹேர்ஸ், அந்த லாங் ஹேர்ஸ். ஓகே, அதனால தான் லாங் ஹேர்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்டு. ஓகே, ஸோ மலைப்பகுதியில் இருக்கா அப்போ கூலிங்காக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக எப்படி அடாப்ட் ஆகிருக்குன்னா லாங் ஹேர். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓடுவதற்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ஹூஸ். ஓகே, ஸ்ட்ராங் ஹூஸ் ஃபார் ரன்னிங். நெக்ஸ்ட் லைன். ஸ்லைன் எங்கே வாழு ஹேபிட்டட் லிவிங் பிளேஸ் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ் எந்தெந்த அனிமல்ஸ்லாம் காட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ்லாம் வைல்டு அனிமல்ஸ், அதே வீட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, லைன்ஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்டில் வாழுது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் ஹேஸ் எ ஷார்ப் கிளாஸ் டு ஹேட்ச் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இரையை பிடிப்பதற்கான ஒரு கூர்மையான நகம். ஓகே, கூர்மையான நகம் இருக்குது. ஓகே, ஃபாஸ்ட்டாக போய் எந்த ஒரு அனிமல் செய்ய என்னது அந்த நகத்தை வச்சு எல்லாம் செய்கிற ஓடும், அதான் அந்த வலுவான வேகமாக ஓடக்கூடிய தன்மை இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங் அண்டு ஃபாஸ்ட் ரன்னர்ஸ். ஓகே, வேகமாக ஓடக்கூடிய தன்மை. அது எதுக்கு மிஸ் அப்படின்னா அதே மாதிரி நகங்கள் கூர்மையான ஃபாஸ்ட்டாக அந்த எப்படி ஷார்ப்பாக இருக்கும் அந்த நெயில்லாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கேட்ச் ப்ரைஸ். ஓகே, இரையை பிடிக்கிறதுக்காக அதனோட நெயில்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் போலார் பியர்ஸ், போலார் ரீஜியன்ஸ், மவுண்டைன் கோட் மவுண்டைன்ஸ், ஸோ லைன், ஃபாரஸ்ட், பென்குயின்ஸ் வந்து போலார் ரீஜியன். ஓகே, இது என்னென்னு கேட்டிங்கன்னா பேடில், இதுதான் பேடில் டு ஸ்விம்மிங். ஓகே, இந்த லெக்ஸை வச்சு தான் ஸோ வாக் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி அந்த கூஃப் அப்படின்றோம் இல்லையா, ஸோ அந்த காலில் ஒரு கூஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்னது ஃபாஸ்ட்டாக ரன்னிங் பண்ணுது. அதே மாதிரி அந்த லாங் ஹேர் தானே ப்ரொடெக்ட் த ஃப்ரம் கோல்டு. ஓகே, அதே மாதிரி அந்த ஒயிட் அந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய உரோமங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த திக் ஸ்கின்னு என்னது அந்த குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, சரி, அதே மாதிரி அந்த ஷார்ப் நெயில்ஸ் தான் என்னது கேட்ச் த ப்ரைஸ். ஓகே, 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 தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.